வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ எல்லாருக்கும் அவசியமாக இருக்கிற ஒன்றுக்கான வழிபாட்டு தகவலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி என்ன அவசியமாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இப்போ எல்லாருக்கும் படித்து முடிச்சுட்டு நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் தான் இருக்காங்க. அவங்க வேலைக்கு தேடுறத முயற்சித்து வந்தாலும் அதோட கூட சேர்த்து இந்த வழிபாடையும் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இடத்துல நினச்ச வேலை, நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலையும் உங்களுக்கு சீக்கிரமே கிட்டும். இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மனதிற்கு பிடித்த வேலை அமையிறது அப்படின்றது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாத திண்டாட்டம் நிறைய இடத்துல தலைவிரிச்சு ஆடுதுன்னே சொல்லலாங்க. திரும்ப இடம்லாம் யாரை கேட்டாலும் ஒரு நல்ல வேலை இல்லைங்க, ஏதோ ஒரு வேலைக்கு நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கிடைச்ச வேலையிலையும் என்னால் நிரந்தரமாக இருக்க முடியல அப்படின்றா சொல்கிறாங்க. அவங்களுக்கான பரிகாரம் தான் இந்த பரிகாரம். முருகப்பெருமானுக்கு பரிகாரம் செய்ய உகந்தது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனை நினச்சி நீங்கள் என்ன வேண்டினாலும் அது விரைவாக பலிக்கும் அப்படின்றது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக தாங்க இருந்துட்டு வருது. செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய் ஓரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9 இந்த 3 காலங்கள் தான் செவ்வாய்க்கிழமையில் வர செவ்வாய் ஓரை. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு சின்ன தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க. அதில் தோரம் பருப்பை பரப்பி வச்சுக்கோங்க. அந்த தோரம் பருப்பில் ஒரு சின்ன அகல் விளக்கு, அதில் அது புது அகலாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது, மண் அகலாக இருந்தால் இன்னுமே ரொம்ப சிறப்பு. அடுத்தடுத்த வாரங்களில் அதே விளக்கை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நெய் இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க. முக்கியமாக சிகப்பு நிற திரியை போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். கடன் தொல்லை தீர்வதற்கும் சரி, பகை மறைவதற்கும் சரி, துன்பம் நீங்குவதற்கு, நினைத்த வேலை கிடைக்கிறதுக்கும் சரி, இந்த சிகப்பு நிற திரியை பயன்படுத்தி தீபம் ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு. சிகப்பு நிறத்திரிய பூஜை பொருட்கள் விற்பனை செய்ய இடங்கள்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா வெள்ளை நிற பஞ்சத்திரியை குங்குமத்தில் தேய்ச்சி காய வச்சு அதையும் நீங்கள் பயன்பாட்டில் எடுத்துக்கலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானை அலங்காரம் செய்து வச்சுக்கோங்க. முருகன் மட்டும் அல்லாமல் முருகனோட வேல் வச்சுருக்கவங்க கூட அதற்கு தண்ணி மற்றும் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செஞ்சு பூ பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி முருகனுக்கு முன்பாக தாம்பூலத்தட்டில் சொன்ன மாதிரி தட்டில் தூரம் பருப்பை வச்சு அது மேலே விளக்க போட்டு நெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா அடுத்தது சிகப்பு திரி போட்டு வைக்க சொன்னால அதை மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ அந்த விளக்கை ஏற்றிட்டு முருகனோட மந்திரங்கள், கவசங்கள், ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சொல்லுங்கள். தீபத்தை முன்னாடி உங்களோட மனசார நினச்சிக்கிட்டு இதை சொல்லிக்கிட்டு வாங்க. இப்படியே தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமையிலையும் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக 2 வாரத்தில் நீங்கள் தேடின மனதிற்கு பிடித்த வேலை கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்கும். வேலை கிடைச்ச பிறகு இந்த பரிகாரத்தை இடைவிடாமல் மறுபடியும் 6 செவ்வாய்க்கிழமையும் செய்து முடிச்சிருங்க. அப்போ தான் முருகனுடைய அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். சக்தி வாய்ந்த இந்த எளிய பரிகாரத்தை செய்யறது மூலமாக வேலை கிடைக்கிறதுக்கு உறுதுணையாக இந்த பரிகாரம் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு முறை நீங்கள் இந்த பரிகாரம் செய்யும் பொழுதும் புதிய தோரம் பருப்பை தான் பயன்படுத்தணும். ஏற்கனவே பயன்படுத்திய தோரம் பருப்பை மறுநாள் புதன்கிழமை அன்று நீங்கள் கஷ்டப்படுறவர்களுக்கு தானமாக அதை கொடுத்துருங்க. ஒவ்வொரு வாரமும் விளக்கை தவிர விளக்கு திரி, எண்ணெய், தோரம் பருப்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிடணும். இதே மாதிரியே தொடர்ந்து 6 செவ்வாய்க்கிழமை தீபம் ஏற்றி வச்சு தாம்பூலத்தட்டில் தோரம் பருப்பை பரப்பி அதில் அகல் விளக்க வச்சு சிகப்பு திரி இட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனசார வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வேலை கண்டிப்பாக அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் வேறொரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது பதிவு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.